கோரி காக்காவும் காளு காக்காவும் ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தாங்க. அப்படி போகும்போது 2 பேர்ட்டையும் என்ன உங்களுக்கு குழந்தை இல்லையா அப்படின்னு கேட்டாங்க. அதனால 2 துக்கம் ஆயிடுச்சுங்க. அதனால காளு காக்கா கோரி காக்காவை பயங்கரமாக திட்டுது. உனக்கு குழந்தை பெற்று தர தகுதி இல்லாதவளை நான் கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படின்னு வீட்டுக்கு வந்தோடனே காளு காக்கா கோரி காக்காவை பயங்கரமாக திட்டுச்சு. உன்னால தான் எனக்கு இந்த அவமானமெல்லாம், எல்லாரும் என்னை குழந்தை இல்லையான்னு கேட்குறாங்க. உனக்கு என்ன ஜாலியாக வந்து கல்யாணத்துக்கு வந்து நல்லா கொட்டிக்கிற, எனக்கு தான் அவமானமாக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே கோரி காக்கா, எனக்கு மட்டும் பிள்ளை இல்லைன்ற வருத்தம் இல்லையா, நீங்கள் என்ன இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு சொன்னேன். உன்னை பார்த்து அப்படிலாம் தெரியலை, பிள்ளை இல்லைன்னு வருத்தப்படுறாப்புல, என்னைய தான் உங்கள் வீட்டில் ஏமாற்றி கல்யாணம் பண்ணி வச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது காளு காக்காவோட அம்மா வந்தோடனே, என்னடா நீ கல்யாணத்தில் போனோடனே எல்லோரும் உனக்கு பிள்ளை இல்லையான்னு கேட்டாங்களா, நான் தான் சொல்கிறேன்டா இவளை அத்து விட்டுட்டு வேற ஒரு கல்யாணம் பண்ணுடான், நீ தான் கேட்க மாட்டேங்கிற, அம்மா உனக்கு ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து வச்சுருக்கேன், அவன் நம்ம வம்சத்தை விருத்தியாக்குவா, கேட்டால் கேளு கேட்காட்டினா போ அப்படின்னு சொன்னோன்னே காளு, ஆமாம் நான் நாளைக்கே கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அந்த பொண்ணுனாலனால என் வம்சம் விருத்தி அடையும், நீ எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுச்சு. கோரி உடனே ரொம்ப அழுது. கோரி காக்கா ரொம்ப அழுதுகிட்டே தன்னோட தோழிகளான சோனா குருவையும் புறாவையும் பார்க்க வந்துச்சு. அழுதுகிட்டே, காளு காக்கா இப்படி பண்ணுறத பாரு சோனா, 2வது கல்யாணம் பண்ண போதான் எனக்கு குழந்தை இல்லாததுனால அவங்க அம்மா சொன்னோன்னே சரின்னு சொல்லிடுச்சு சோனா அப்படின்னு ரொம்ப அழுதுகிட்டே சொல்லிச்சு. உடனே சோனா ஆறுதல் இப்படியே மறுநாள் காலையிலேயே விடிஞ்சிடுச்சு. காலையிலேயே காளு காக்கா வேகமாக போய் மின்மினியாக கல்யாணம் பண்ணி கூட்டிக்கிட்டு வந்துடுச்சு. கூட்டிக்கிட்டு வந்தோடனே கோரி காக்கா ரொம்ப அழுதுச்சு. உடனே காளு காக்கா, நல்ல நாளில் போய் எதுக்கு இப்படி அழுகிற, அபசகுன மாதிரி நீ அழுதாலே உருப்படாது, மின்மினி முன்னைக்கு தான் முதல்ல வீட்டுக்குள்ளே கால் வைக்கிறா, நீ பாட்டுக்கு அழுதுகிட்டு இருக்க அப்படின்னு சொன்னோன்னே, சாரி காளு, நான் இனிமேல் அழுக மாட்டேன், நான் அங்கே ஓரத்தில் உங்கள் வீட்டிலே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சு. உடனே அவங்க அம்மா, எதுக்கு இப்போ கண்ணை கசக்கி இருக்க, போய் 2 பேர்த்துக்கு போய் இற தேடி கொண்டு வா, இனிமேல் நீ தான் அவங்க 2 பேர்த்துக்கு இற தேடி கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னோன்னே கோரி காக்கா போய் இற தேடுறதுக்காக வெளியே போச்சு. கோரி காக்கா இற தேர ஆத்தங்கரைக்கு போனப்போ சோனா குருவியும் புறாவும் நின்றாங்க. இங்கே பாரு சோனா, காளு கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்துருச்சு, அதுவே நான் தான் இற தேட போகணுமா இனிமேல் அவங்க 2 பேர்த்துக்கும் இப்படி பேசி அழுதுகிட்டே இருந்துச்சு. சோனா, கவலைப்படாதீங்க கோரி அக்கா, அவங்க நல்ல மனசுக்கு நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போதே கோரி மயக்கப்பட்டு கீழே விழுந்துருச்சு. சோனாவும் புறாவும் கோரியை ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்தாங்க. கோரியை செக் பண்ண டாக்டர், பயப்படாதீங்க, ஒன்றும் இல்லை, சந்தோஷமான விஷயம்தான், கோரி இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே கோரிக்கும் சோனாவுக்கும் புறாவுக்கும் ஒரே சந்தோஷம். திருப்பி அந்த ஆற்றங்கரைக்கே போயிட்டாங்க. 3 பேரும் ஆற்றங்கரைக்கு வந்தோன்னே இப்படி பேசிக்கிட்டாங்க. சோனா, எனக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிச்சு. ஆமாக்கா, உடனே போய் காலுக்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சோனா சொன்னதும், இல்லை சோனா, இனிமேல் நான் தனியாக தான் வாழ போகிறேன், எனக்குன்னு ஒரு உயிர் இருக்குது, அந்த உயிரை நான் வளர்த்தெடுக்க போகிறேன், நான் ஒரு வீடு கட்டி தனியாக வாழ போகிறேன், இனி அந்த காலு கூட நான் வாழ மாட்டேன் அப்படின்னு. இப்படியே 6 மாதம் போனோடனே கோரி காக்காவும் முட்டை போடுச்சு. ஒரு ஆண் காகத்தை பெற்றெடுத்துச்சு. ஆனால் இன்னும் மின்மினி குழந்தைய பிறக்கலை. உடனே காளு காக்கா கோரி மாதிரியே மின்மினியும் திட்ட ஆரம்பிச்சிச்சு. கொஞ்சம் பொறுத்து பார்த்த மின்மினி ரொம்ப கோபப்பட்டு, இனிமேல் நான் அவங்களோட வாழ மாட்டேன் அப்படின்ட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து அவங்க அம்மா, காய்ச்சல்னு நான் ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன்டா, அப்போ டாக்டர் சொன்னார்டா, கோரி மாசமாக இருந்தாலாம்டா உன் கல்யாணத்து நாள் அன்னைக்கு, இப்போ குஞ்சு பொறிச்சிருக்காளாம்டா, எல்லாரும் ஊரே அதாண்டா பார்க்க போகுது அப்படின்னு சொன்னோன்னே காலுக்கு ஒரே அதிர்ச்சி. என்ன கோரி மாசமாக இருந்தாளா, இதை என்கிட்ட சொல்லவே இல்லையாவா அப்படின்னு சொல்லிச்சு. கோரி காக்கா தன்னோட மகனை ரொம்ப உசுராக பார்த்துக்குச்சு. அவனுக்கு வேண்டியது எல்லாத்தையுமே கோரி காக்கா செஞ்சு கொடுத்துச்சு. அப்பப்போ அவங்க அப்பா குழந்தை இல்லாதப்ப பண்ண கொடுமைகளை ஜக்குகிட்ட தெளிவாக எடுத்து சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. அதனால் ஜக்குவுக்கு அவங்க அப்பானாலே பிடிக்காமலே இருந்துச்சு. அவர் பேரை கேட்க கூட ஜக்குவுக்கு பிடிக்கலை. அப்படி இருந்தான் ஜக்கு. இப்படியே கொஞ்ச நாள் போச்சு. மின்மினியும் காலுவை தேடி வரல. காலுவோட அம்மாவும் இறந்துட்டாங்க. காலு இப்போ ரொம்ப தனியாகவே இருந்துச்சு. ஒரு நாள்
கோரி காக்காவை பார்க்க காளி காக்கா வந்துச்சு. அப்போ தன்னோட பையனை பார்த்து நான் தான் உங்கள் அப்பா அப்படின்னு சொல்லிச்சு. அதுக்கு கோரியோட பையன் நீங்கள் எங்கள் அப்பா இல்லை, எங்கள் அம்மா தான் என்னோட அப்பாவும் அம்மாவும் அப்படின்னு பையன் சொன்னான். உடனே காளி காக்கா ரொம்ப வருத்தப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் கோரி காக்கா உங்கள் அம்மாவும் மின்மினியும் போயிட்டனால இப்போ எங்களை தேடி வந்திருக்கீங்களா? நாங்கள் தனியாகவே வாழ பழகிட்டோம், நாங்கள் தனியாகவே இருந்துக்கிறோம், நீங்கள் உங்கள் இதை பார்த்துக்கிட்டு போய்க்கோங்க அப்படின்னு சொல்லிடுச்சு. காளி காக்கா எவ்வளவோ மன்னிப்பு கேட்டு பார்த்துச்சு. ஆனால் கோரி காக்கா முடியவே முடியாது, நாங்கள் எவ்வளவோ நான் சொன்னேன்ல எனக்கு குழந்தை உண்டாகும் இருங்க அப்படின்னு, ஆனால் நீங்கள் என் பேச்சை கேட்டிங்களா? உங்களுக்கு குழந்தை தான் முக்கியமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னோன்னே பறந்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் கோரி காக்காவும் தன்னோட பையன்கிட்ட இன்னும் கொஞ்ச நாள் அப்பா தனியாகவே இருக்கட்டும் தம்பி, அதுக்கப்புறம் நம்ம அப்பாவை சேர்த்துக்கலாம், இப்போவே நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா அவருக்கு நம்மளோட அருமை தெரியாது, கொஞ்ச நாள் தனியாக இருந்ததுக்கப்புறம் சேர்ந்து நம்ம எல்லாரும் வாழ்வோம் அப்படின்னு சொல்லிச்சு.